நாங்கள் வந்து இங்கே ஏற்றி விட்ருவோம். நீங்கள் காலையில் அங்கே இறக்கலாம். ஒரே நைட்டில் வந்து அங்கே இறங்கிருமுங்க. இது பாருங்க, நைட்டு 11 மணி பஸ்ஸுக்கு காலையில் 11 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லி நம்மளை பிடிச்சி ஆவி வாங்கி விட்டாங்க. அடையிறப்பா, பகல் 11 மணிக்கா நைட்டு 11 மணிக்கான்னு கேட்குறது இல்லையா? இது வேறு இப்போ வேலை செய்யலின்னு இது சொல்லிடாதீங்கப்பா. திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடு வந்து 150 கன்னுக்கு மேலே புக் பண்ணால் இந்த மாதிரி ட்ராவல்ஸில் ஏற்றி விடுவோமுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தூத்துக்குடி ட்ராவல்ஸ் மூலமாக அனுப்ப போகிறோமுங்க. அதில் பார்த்ததுன்னா 200 எருக்களை, அதுபோக கத்தாழை இதுக்கெல்லாம் அனுப்புகிறோங்க. சோத்து கத்தாழை வேணும்னு அவர் கேட்டிருந்தாரு. எருக்களை எடுத்து வைக்கிறது எடுங்க. எருக்களை எல்லாம் நல்ல கரெக்டான கண்ணுங்க, நடுற ஸ்டேஜில் இருக்குது. கரெக்டாக நட்டால் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குங்க மலைக்கே. இப்போ கொண்டு போய் ஒரு காரணம்பேட்டையில் ஏற்றி விடணுங்க. ஆட்டோ வச்சு கொண்டு போய் ஏற்றி விடணும். டிரைவர் நம்பர் அக்கா, காந்திமதி அக்காவையும் கூப்பிடுங்க. முடிஞ்சுதா? உள்ளே இருக்கிற பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நெய்களை அடிக்க விடுங்க. டைம் ஆச்சு வண்டிக்கு. அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே ஒன்றும் சினிமா ஷூட்டிங் எல்லாம் எடுக்கல. அங்கே போய் பஸ் ஏற்றி விடுறத எடுத்துகிட்டு வந்துடுங்க, காரணம்பேட்டையில் போய். சரிங்களா? செடி பிடிச்சி தூக்காதீங்க, கவர் பிடிச்சி தூக்கல வைங்க. கேட்குறீங்கப்பா டீட்டெயிலு. நைட்டு வர்ற பஸ்ஸுக்கு பகல் 11 மணிக்கா நைட்டு 11 மணிக்கான்னு கேட்குறது இல்லையா? சரி, இந்தாங்க. இது வேறு இப்போ வேலை செய்யலின்னு இது சொல்லிடாதீங்கப்பா. திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடு வந்து 150 கன்னுக்கு மேலே புக் பண்ணால் இந்த மாதிரி ட்ராவல்ஸில் ஏற்றி விடுவோமுங்க. பாக்ஸில் போட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ட்ராவல் புக்கிங் ஆஃபீஸில் வந்து கேட்டுக்குங்க, எந்த வண்டியில் ஏற்றோன்னு எப்படி என்னென்னு. அப்படி நீங்கள் வண்டி நம்பர் சொல்லி டிரைவர் நம்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஏற்றி விட்ருவோம். நீங்கள் காலையில் அங்கே இறக்கலாம். ஒரே நைட்டில் வந்து அங்கே இறங்கிருமுங்க. இது பாருங்க, நைட்டு 11 மணி பஸ்ஸுக்கு காலையில் 11 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லி நம்மளை பிடிச்சி ஆவி வாங்கி விட்டாங்க. நான் அவசரமாக போய் கத்தாழை பிடுங்கிட்டு வந்து இந்த செடியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி பார்த்ததுன்னா ஆட்டோவை கூப்பிட்டு நைட்டு 11 மணிக்கு பஸ்ஸு. அதனால் இதுக்கு இந்த பதிவு எதுக்குன்னா, உங்களுக்கு மதுரை தாண்டி அந்த பக்கம் தெற்க வர்ற பார்சலெல்லாம் வந்து மதுரை ஹப்பில் வந்து தேங்கி மறுபடியும் வண்டி மாற்றுறாங்க. அடையிறப்பா, கிராசிங் அது மதுரை வந்து கிராசிங்காக இருக்கிறதுனால 4 நாள் கூட ஆகி செடியெல்லாம் வாட்டம் வந்துடுதுங்கிறீங்க. 150 செடிக்கு மேலே புக் பண்ணால் கொண்டு போய் ஏற்றி விட்டுறலாங்க ஆட்டோ வச்சு. நைட்டு 11 மணிக்கு ஏற்றுனா காலையில் 5-6 மணிக்கு உங்களுக்கு அங்கே வந்து இறங்கிடு. அப்படி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு விடுங்க. கடன்னு 2 பேர் பேசிகிட்டே நிற்கிறீங்க.
வேணுங்கிறவங்க அங்கே வந்து கேட்டுக்குங்க. புக்கிங் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவர் நம்பர் வண்டி நம்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ தூத்துக்குடி அனுப்புறதுக்கு எது திருநெல்வேலியா? திருநெல்வேலி அனுப்புறதுக்கு செடி இப்போவே எடுத்து வச்சு 11 மணிக்குன்னு எடுத்து வச்சா பார்த்ததுன்னா நைட்டு 11 மணிக்குங்க. அதனால் மழை வந்தால் பூரா நனைஞ்சு போயிரும்னு வீட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சுட்டோம். இதில் வந்து எருக்கலை, கத்தாழை, பலா, மா, அந்த இலுப்பை, கொடுக்காப்புளி எல்லா கன்றும் இருக்குதுங்க. இது கத்தாழை நாங்களுமே பங்காளி தோட்டத்தில் நட்டு வளர்த்துட்டு வர்றோம். கத்தாழை வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கத்தாழையாக எடுத்து அனுப்பிச்சி விடுவோமுங்க. இந்த எல்லாம் பச்சை பசேர்னு கத்தாழை கரெக்டாக இந்த நடுற ஸ்டேஜில் இந்த மாதிரி கன்றுகளாக எடுத்து அனுப்பி விடுவோம். இதில் வந்து இப்போ ஒரு 150 கத்தாழை இருக்குதுங்க. அது 2 பாக்ஸ் போட்டிருக்குது. இது இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அப்புறம் இந்த 1 2 இந்த மாதிரி சின்னதும் வருங்க. ஆனால் நட்டு விட்டிங்கன்னா நல்லா அருமையாக வந்துடும். இவர் உணவு காட்டுக்குள்ளே கத்தாழை நடுறதுக்காக கத்தாழை 150 கேட்டிருக்காரு. அது போக இது சிகப்பு கத்தாழைங்க. சிகப்பு கத்தாழை 4 வாங்கியிருக்கிறாருங்க. இது சிகப்பு கத்தாழை ஒரு பார்சல் போட்டிருக்குது. ஏன்னா உங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு வந்து சேர்றதுக்கு டிலே ஆகிறதுனால செடி வாட்டம் வர்றது, அப்புறம் எம்எஸ்எஸ்ல ஓட்டால் லேட் ஆகிறது, அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த பக்கம் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற உங்கள் ட்ராவல் புக்கிங் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி பார்சல் எடுக்கணும் கோயம்புத்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கே நைட்டு ஏற்றணும்னா நீங்கள் காலையில் அங்கே எடுத்துக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து செடி இறங்கிடுமுங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவே போடுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு சென்னை சைடு போகிறதெல்லாம் கிராசிங் இல்லை, ஒரே நாளில் போயிடுது. ஒரு நாள் 2 நாளில் போயிடுதுங்க. உங்களுக்கு மதுரைக்கு தெற்க வர்றது தான் லேட் ஆகுது. அது பார்த்துக்குங்க. இப்போ காலையில் 11 மணிக்கு நல்லா காலையிலேருந்து அறக்க பறக்க வேலை செஞ்சு வேற்று போத்து டயர்ட் ஆகி போச்சு. அதனால தான் கூட வேலை செய்கிற ஆளுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்யலைன்னா எப்படிங்க? நம்மாழ்வார் சொன்ன மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் அப்படிங்கிறது தான். எல்லா மாற்றத்துக்கும் செயல் தான் காரணமுங்க. அதாவது வந்து எண்ணங்கள், சிந்தனை, செயல். எண்ணம் செயல்தான். உட்காந்து பேசினோம்னா ஒன்றும் வேலையே நடக்காது, பேசிகிட்டே இருக்கலாம். நானும் போய் வேலையை பார்க்குறேன். செடி வேணுங்கிறவங்க அப்படி கேட்டு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.